வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சரஸ்வதி தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, வசுவோட வளகாப்புக்கு உங்க கீதா அத்தை வீட்ல எல்லாம் கூப்பிடணும்னு அத்தை மாமாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சொல்றாரு, உன்னோட மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது மயிலு அப்படின்னு சொல்றாரு. உன்னோட அம்மாவும் அப்பாவும் இந்த விசேஷத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆசைப்பட்டு என்னங்க பண்றது, அத்தைக்கு என் மேல இருக்கிற கோபம் சரியாயிடுச்சு, ஆனா என்னோட அம்மா அப்பா மேல இருக்கிற கோபம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. சரிவா, நம்ம போய் பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சரஸ்வதியை கூப்பிட்டுட்டு தமிழ் போறாரு. தமிழோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கிறத இப்போ சரஸ்வதியும் தமிழும் நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. வசுவோட வளகாப்புக்கு நம்ம சம்மதியை கூப்பிடணும்ல அப்படின்னு தமிழோட அப்பா கேட்கிறாரு. வராம எப்படி அப்படின்னு கோத சொல்றாங்க. நான் சொல்றது சரஸ்வதியோட அம்மாவையும் அப்பாவையும் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கோத. கேட்ட உடனே சரஸ்வதி இப்போ வேகமா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. தமிழ் சொல்றாரு, அம்மாட்ட பேசி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தான் வேணான்னு சொல்லிட்டாங்களா, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தான் நமக்கு தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேயே அப்படின்னு சொல்றாரு தமிழ். எனக்கு பழகி போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி போயிடுறாங்க. தமிழ் அவரோட ஃப்ரெண்டு நமச்சியை கூப்பிட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒர்க்கர்ஸ்ட தமிழ் சொல்றாரு, நம்ம யூனிட்ல நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட் 5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. இது சுலபமான டார்கெட்லாம் கிடையாது, ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சா கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாஃப் சொல்றாங்க, புதுசா வேலைக்கு சேர்ந்த பசங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வேலையே தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்றாரு. நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபுக்குலாம் நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், டெம்பரவரியா சேர்ந்த எல்லாரையும் நான் பெர்மனன்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு தமிழ். நாங்க செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னு ஒர்க்கர்ஸ்மே சொல்லிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உழைச்சா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தமிழ் சொல்றாரு. நமச்சி சொல்றாரு, நீ பேசுறதை கேட்ட உடனே எனக்கே நம்பிக்கை வந்துருச்சுப்பா, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. வசு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நான் திரும்பி வர 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, மாமா, தமிழ் மாமா, ராகினி எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதிட்ட. உங்க எல்லாரையும் விடையும் நான் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேற யாரு, கார்த்திகை தானே அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. வேணும்னா உன் அம்மா வீட்டுக்கு அவரையும் கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகை கூட நான் கொஞ்ச நாள் பார்க்காம இருந்துருவேன், ஆனா நான் உங்களை பார்க்காம தான் என்னால இருக்க முடியாது சரஸ் அப்படின்னு சொல்றாங்க வசு. நீங்க ஏன் என் மேல இவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கிறீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு வசு சொல்றாங்க. சரஸ்வதி சொல்றாங்க, உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன், இல்லாட்டினா நம்ம வீடியோ கால் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாளையில இருந்து நீங்க சமைச்சதை என்னால சாப்பிட முடியாதுல்ல அப்படின்னு வசு சொல்றாங்க. அந்த வகையில நீ தப்பிச்சிட்டேல அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. எனக்கு நீங்க சமைச்சதுதான் பிடிக்கும், எனக்கு நீங்களே ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதிட்ட. சரஸ்வதி இப்போ வசுக்கு ஊட்டி விடுறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கோத நின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பக்கத்திலே இல்லாத ஓரங்கத்தி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை தடவை தான் உங்களுக்கு நான் சுத்தி போடுறது, என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோத. அடுத்ததா வசுக்கு இப்போ சரஸ்வதி மருதாணி வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரஸ்வதியோட அப்பா கால் பண்றாரு. என்னம்மா இப்பெல்லாம் எனக்கு நீ கால் பண்றதே இல்ல அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, வீட்டுல ரொம்ப வேலை, இதுல படிப்பு வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. இப்படி சொல்றாங்க, நீ என்ன சுத்தமா மறந்துட்டேல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பாட்டி, எனக்கும் உன்னை பார்க்கணும் தான் ஆசை, ஆனா எங்க வீட்டு நிலைமை தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சரஸ்வதி சொல்றாங்க. வசு நல்லா இருக்கிறாளா அப்படின்னு சரஸ்வதி அம்மா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கிறேம்மா அப்படின்னு வசு சொல்றாங்க. எனக்கு இது எத்தனாவது மாசமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு 8வது மாசம், நாளைக்கு தான் வளகாப்பு, நீங்க எல்லாரும் வருவீங்கல்ல, அங்கிள் ஆன்ட்டி உங்களை கூப்பிட்டுருப்பாங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க வசு. இல்லம்மா, நீ தான் இப்ப சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அவங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு வசு சொல்றாங்க. இல்லாம பிரச்சனை வேணாமா அப்படின்னு சரஸ்வதியோட அப்பா சொல்லிடுறாரு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் உன் பேர்ல நாங்க அர்ச்சனை பண்றோமா அப்படின்னு சொல்றாரு சரஸ்வதியோட அப்பா. அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா அப்படின்னு சரஸ்வதி சொல்லிடுறாங்க. வசு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. நீங்க மட்டும் இல்ல சரஸ், உங்க குடும்பத்துல எல்லாருமே என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அபிட்ட சரஸ்வதி சொல்றாங்க, வசுக்கு போய் இந்த பாலை கொடுத்துரு அபி அப்படின்னு சொல்றாங்க. கிச்சனுக்கு இப்போ கார்த்திகோட அம்மாவும் அக்காவும் வராங்க. எல்லா வேலையும் நீங்களும் தமிழும் தான் இழுத்து போட்டு பண்றீங்க, ஆனா தற்பெருமை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு வேற வளகாப்பு வேலை இருக்கு, எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இருக்கிறீங்களே, நீங்களும் பாத்துப்பீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க சரஸ்வதி. எதா இருந்தாலும் முன்னாடி நின்று எல்லா வேலையும் எடுத்து செய்ய முடியாதுல்ல உன்னால அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகோட அம்மா. என்னதான் சரஸ்வதி வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்தாலும் இப்போ வசுதான முதல்ல கன்சீவா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதிக்கு அந்த மாதிரி இன்னும் எதுவும் அமையல அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி முன்னாடி நின்று எல்லா சடங்கும் பண்ணா வந்தவங்க கண்ணுக்கு உறுத்ததானே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை பத்திலாம் நீ மனசுல வச்சுக்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாரு, நாங்களும் உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஜெயந்தி சொல்றாங்க, குழந்தை என்ன பிறக்காமலா போயிட போது, அதெல்லாம் கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே இப்போ சரஸ்வதிட்ட சொல்றாங்க, இவங்க உங்களை வேலை செய்யின்னு சொல்றாங்களா இல்ல ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெயந்தி அவங்களுக்கும் தான் குழந்தை இல்ல, நம்ம ஏதாவது அவங்கள பத்தி பேசணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளையும் அதை பத்தி பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.